சுமக்கிற பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இருக்கிறது. என் பிள்ளைக்கு இதை ஊட்டுவேன், என் கணவருக்கு ஊட்டுவேன், என் மாமியாருக்கு ஊட்டுவேன், என் வித்துக்களுக்கு நான் விதைப்பேன். இந்த தௌஹீதை, இந்த பிதஅத் ஒழிப்பை, ஷிர்க் ஒழிப்பை, ஏகத்துவத்தை, தூதுத்துவத்தை விளக்குல எண்ணெயா ஊத்தி ஏத்துவேன் தினமும் என்று மனசுல நீங்க கங்கணமா எடுக்கணும். அப்படி வகியை நீங்கள் பாதுகாப்பீர்களானால் வகி உங்களுக்கு 8 புறத்தில் நின்று வழி நடத்தும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய திருமணங்களை, கொடுக்கல் வாங்கல, பொருளாதாரத்தை, ஹலால் ஹராம, சாப்பாட்டை, ஆடை அணிகலன்களை, வீடு கட்டுறத எல்லாத்தையும் வழிகாட்டும் வகி இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் இறைவனால் வழங்கப்பட்ட மனிதகுல வழிகாட்டுதல் இஸ்லாம் வகி. இதை நினைக்கணும். தௌஹீத் பிரச்சாரத்தில் நிக்கிறதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் நிற்பீர்களானால் சப்ஜெக்ட் க்ளோஸ். நீங்கள் இந்த பிரச்சாரத்தை, இந்த மார்க்க சட்டங்களை, அல்லாஹ்வின் வகியை, வேத வரிகளை, பெருமானாரின் மொழிகளை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால், பிரச்சாரத்தை கண்டும் காணாமல் விடுவீர்களானால் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்களுக்கு பகரமாக மாற்று சமூகம் அந்த இடத்தில் வைக்கப்படும். வேறு கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சும்மா லா யகுன் அம்சாலக்கும், அவர்கள் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. இஸ்லாத்துக்கு உடலாலும், பொருளாலும், செல்வத்தாலும், உயிராலும், அறிவாலும், எழுத்தாலும், பேச்சாலும், தன்னாலுடைய மனதாலும் உழைப்பார்கள். அந்த சமூகம் சோடையா இருக்க மாட்டாங்க.